விஜயோ யாரோ ஒரு ஹீரோ இருக்காங்க, அவங்க வந்து ஒரு எவ்ரி படத்தில் ஒரு ஓப்பனிங் டான்ஸ் வைக்கிறாங்க. ஸோ எடிட் பண்ணும்போது எடிட்டரை நான் யோசிக்க வேண்டியது என்னென்னா, இது எதுக்கு இந்த பாட்டு வச்சுருக்கோம், இது எதுனா ஆடியன்ஸ்கோசம் வச்சுருக்கோம், அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கோசம். ஸோ அதில் விஜய் ஆடி அவர் பர்ஃபார்ம் பண்ணி அந்த மூமெண்ட்டு ஒழுங்காக பண்ண மூமெண்ட்டை நம்ம காமிச்சாதான், எவ்வளோ நேரத்துக்கு காமிச்சாலும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மூமெண்ட்டை 8 ஆங்கிளில் நான் கட் பண்ணி அவர் பண்ணாரா இல்லையான்னு தெரியாத மாதிரி பண்ண முடியாது. ஆயுத எழுத்து மாதிரி ஒரு படத்தில் இப்போ ஒரு ஃபுல் மாண்டாஜ் இருந்தது. என்னென்னா அவங்க லைஃப்பை காமிக்கணும், அவங்க என்ன பண்ணுறாங்க. ஸோ பட் அது வந்து எடிட் பண்ணால் அது ஒரு 5-10 நிமிஷம் காமிக்கலாம். அவங்க வீட்டுக்கு வந்தால் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் இந்த இதில் இருக்கும்போது இந்த ப்ராப்ளம் ஆச்சுன்னு காமிக்கணும்னா அந்த ரிலேஷன்ஷிப் காமிக்கணும். ஸோ அப்போது வி யூஸ்ட் அ சாங் அண்ட் அந்த ஹோல் சீக்வன்சஸ் ஆஃப் அந்த 10-15 மினிட்ஸை அப்படியே அந்த 2 மினிட்ஸில் ஸ்குவீஸ் பண்ணி ஒன்லி ஹைலைட்ஸ் மாதிரி டோல்னு ஒரு பாட்டு இருந்தது. அந்த பாட்டில் ஒன்லி ஹைலைட்ஸ். ஸோ அந்த சீக்வன்ஸில் ஒரு 4 ஹைலைட் இருக்கும். வருவான், ஒரு கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு வருவான், அங்கே போடுவான்னு வச்சுக்கேன். பட் இன் டைமாக பார்த்தோம்னா it may take about 20 seconds அந்த ஹோல் ப்ராசஸ் காமிக்குது. பட் இந்த மியூசிக்கலாக வரும்போது அண்ட் அட் அ பேஸாக அந்த மியூசிக் இருக்கும்போது அந்த 4 செகண்ட்ஸ்லேயே அந்த ஃபுல் விஷயத்தை காமிக்க முடியுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ படம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் தமிழ் சினிமாலேயே அதில் செடி பின்னாடி போய் டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரிலாம் இப்போ ஆல்மோஸ்ட் கான், வெரி லிட்டில். சாங் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ என்னாச்சுன்னா இத்தனை வருஷம் சாங்ஸ் வந்த அப்புறம் சாங் இஸ் பிகம் அன் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் த ப்ரொமோஷன். ஒரு சாங்கை ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணோன்னா ஏதோ ஒரு மெட்டீரியல் வேணும். அந்த மெட்டீரியல் என்னென்னா சாங் தான். அண்ட் நம்மளும் எடிட்டிங்கில் வந்து வில் ஹேவ் டு சப்போர்ட் த கேமராமேன். ஏன்னா நிறைய வாட்டி என்னென்னா பியூட்டிஃபுல் ஷார்ட்ஸ் இருக்கும், பட் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாமல் கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். 2 பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் அது நல்லா வரும். அண்ட் சில கேமராமேன் வந்து ஷார்ட்ஸ் எடுக்கும்போது நம்ம எக்ஸைட்டிங்காக எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஹெல்ப் த எடிட்டர். யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் வெல் எடிட்டிங் சம் ஃபிலிம்ஸ். அது டெஃபினட்டாக உண்டு. பட் அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் த இது வந்து 90% அதில் வந்து அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணால் என்ன லெவல் வரைக்கும் போனால் அது பிலீவபிளாக இருக்கணும்ன்றது மனசில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் எடிட் பண்ணுறோம். இப்போ கட்டுறது தமிழ்னு ஒரு படம், அதில் வந்து ஒரு சாங் இருந்தது. அது எடிட் பண்ண அவர் வந்து உட்காந்துருப்பார், அவர் சிவனை பற்றி ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பார். ஸோ அது சமயர் அது நார்மலாக எடிட் பண்ணும்போது அதில் ஒரு இது தெரியல, பவர் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்மால் எஃபெக்ட் மாதிரி பண்ணோம். அவரோட மைண்ட் ஸ்பேஸ்க்கு போனால் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ சம்வேர் ஒரு பிளர் மாதிரி, ஒரு ஸ்ட்ரோப் மாதிரி. ஸோ த்ரூ அவுட் எவ்ரி திங் வில் பி அன்ஸ்டெடி மாதிரி அந்த ஃப்ரேம், அந்த அவரோட மோகம். ஸோ அந்த சாங்கை அந்த மாதிரி எடிட் பண்ணோம் த்ரூ அவுட். ஸோ இட் டசன்ட் லுக் ரியல் பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ நாட் இன் ரியல் ஸ்டேட். ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டி ஒரு ஏதோ ஒன்று வி ட்ரை டு ஃபைண்ட் அ வே டு டெல் தட் ஸ்டோரி இன் தட் சாங் ஆர் டெல் தட் ஸ்டோரி இன் அ பர்டிகுலர் வே விச் வில் மேக் யூ இன்ட்ரெஸ்டட் இன் இட். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. சார் அண்ட் இன்னொன்று சார் என்னன்னா, இப்போ விஜய் சேதுபதி சார் இன்ட்ரோடக்ஷன் ஆக்சுவலாக பிளான்டே வந்து அந்த ரசூல் கேரக்டருக்கு வந்து அந்த இன்ட்ரோ அந்த இன்ஸ்பெக்ஷன் அங்கே தானே சார் திட்டுறது? யா அந்த சீன் தானா இல்லாட்டி வேற சீனா சார்? இல்லை அதுதான். ஓகே சார். ஏன்னா ட்ரெய்லரில் வந்துட்டு ஒரு ஃபுட்டேஜ் வரும். அந்த ஃபுட்டேஜ் அது ஜஸ்ட் ஒரு என்னென்னா ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி கோசம் எடுத்தது. அது என்னென்னா ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூட இவர் வந்து அவர் எதுக்கோசம் அங்கே சஸ்பெண்ட் ஆகிறாரோ அந்த விஷயத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. அதை ஷூட் பண்ணி பட் அது என்னென்னா அது ஒரு ரொம்ப ரெகுலரான ஒரு கிளீஷே மாதிரி இருந்தது அந்த விஷுவல்ஸ் வாட்எவர். ஸோ என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அது பிகினிங்கில் போட்டு பார்த்தோம், டிட்ன்ட் ஒர்க்.
அண்ட் அவரும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை டைரக்டருக்கு அது. பட் டிஸ்கஷன்ஸில் அந்த மாதிரி ஏதோ ஒரு கட்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமா, ஒரு ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ரொம்ப சாஃப்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்கோசம் தான் அவர் எடுத்தார் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக ஹீ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். அவர் வந்து இந்த மாதிரி தான் அப்படின்னா அவரோட மைண்டில். நாங்கள்லாம் சொல்லி தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் அதை எடுத்தார். அது வச்சுக்கலாம் ஒரு 4 கட்டு ஜஸ்ட் அடிக்கிறது அது. ஸோ அதை நாங்கள் எப்படி பண்ணோம்னா ஃபஸ்ட்டு எடிட் பண்ணும்போது 2 வருஷனாக பண்ணோம். ஒன்று இந்த மாதிரி, ஒன்று வந்து அந்த சொல்லும் போது அந்த இது பாப்பா அந்த எக்ஸ்ரே பார்க்கும்போது அதில் என்ன நடந்ததோ அதை போர்ட்ரே பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். பட் போக அது அப்படி தான் இருந்தது ஃபர்ஸ்ட் எடிட்டு. போக போக வி தாட் இட் வாஸ் வெரி ரெகுலர், ஒரு ஃபார்மேட்டாக பார்க்கறதுக்கு. அது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லாமல் கூட புரியுது. அண்ட் அது தேவையில்லைன்னு தோணுச்சு. அதனால அதுக்கப்புறம் எடுத்துட்டோம். பட் அதுக்குள்ளேயும் ட்ரெய்லரில் அவருக்கு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்கணும்னு ஜஸ்ட் போட்டோம் சார். அண்ட் இன்னொன்று காலா மூவிலையும் சார் இன்ட்ரோவுக்கு முன்னாடி ஒரு 20 minutes அது வந்து சூப்பராக அந்த எடிட்டிங் பேட்டர்ன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். என்னன்னா அந்த பேரல் கட்ஸ், இப்போ ஜரீனா வீட்டுக்குள்ளே போகிறதுலேருந்து நீங்கள் பேரல் கட் கண்டினியூஸாக பண்ணீங்க சார். அந்த எடிட் பேட்டர்ன் வந்து இப்போ நீங்களா பண்ணதா இல்லாட்டி உங்க டேரக்டரோட இது? ஏன்னா ரஞ்சித் சார் வந்துட்டு பேரல் கட்ஸ் முன்னாடி படத்தை இந்த அளவுக்கு யூஸ் பண்ணது இல்லை. அந்த 20 minutes வந்து செம ஸ்பீடா போச்சு. அது என்ன இல்லை, அது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ் தான், ஒர்க். அப்போ ஸ்கிரிப்ட் பிரகாரம் கதை இதுதான். பட் என்னன்னா எடிட் பண்ணும்போது ஒரு தோணும்ல இதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு, ஏன்னா ஜரீனா வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க சார் 2 பேரும். அப்போ நீங்க வெளியே ஒரு ஷாட் காட்டுவீங்க, அந்த பைக்ல கிராஸ் ஆகி போறது காட்டுவீங்க, ஒரு டெம்போ கூடும். ஆமா, ஒரு டென்ஷனை ஏத்திட்டு அங்கேருந்து இன்டர்வல் வரைக்கும் வாண்டட் டு டேக் இட் டு ஒரு மாதிரி கிரெசண்டோ மாதிரி. ஸோ அதனால அது எடிட் ப்ராசஸ் டைம்ல இன்னும் அதிகமாகிடுச்சு இன்டர்கட்ஸ். பேசிக்காக மெட்டீரியல் எடுத்தாங்க, பட் த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் இன்டர்கட்டிங் அதிகமாகிடுச்சு எடிட் பண்ண. ஸோ இந்த டெம்போ ஏற்றுறதுக்கோசமே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி அந்த ப்ராசஸில் போய் எடிட்டிங் முடியும் போது இந்த மாதிரி வந்தது. ஸோ இட் வாஸ் ப்ராசஸ். டேரக்டரும் டிசைட் பண்ணி தான் அப்படி பண்ணாரா இல்லாட்டி உங்களோட? இல்லை, இட்ஸ் போத். ஆக்சுவலாக என்னென்னா மெட்டீரியல் வாஸ் ஷார்ட், பட் எக்ஸாக்ட்லாக இந்த மாதிரி இல்லை. நான் சொன்ன மாதிரி சேஞ்ச், ஸ்க்ரீன் பிளே நிறைய சேஞ்ச் ஆகும்ல, அந்த மாதிரி நிறைய சேஞ்ச் ஆச்சு அந்த இடத்துல. எக்ஸாக்டாக இந்த மாதிரி நினச்சி இதே தான் சீக்வன்ஸுன்னு நினச்சி ஷூட் பண்ணல. பட் ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டீரியல் இருந்தது. அந்த மெட்டீரியலை எப்படி பிளேஸ் பண்ணோன்றது சேஞ்ச் ஆச்சு ஷூட்டிங்க்கு அப்புறம். ஸோ டு மேக் இட் லிட்டில் மோர் பேரலல் அண்ட் மோர் அந்த டென்ஷனை கூடுறதுக்கு தான் பேசிக். அண்ட் அந்த இப்போ உள்ள போறாரு இல்லையா சார் நானா பட்டேல் சார், அப்போவும் வந்துட்டு அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே பக்காவா ஃபிட் ஆயிருந்துச்சு. அந்த உள்ள போறப்ப அந்த கார் விழுறது எல்லாமே. இப்போ இதை மாதிரி இப்போ சீக்வன்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு கேமராமேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேமராமேன் அவர் இருக்கிறதுனால, ஒரு டெக்னிக்கலான ஸ்ட்ராங்கான கேமராமேன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்குதா? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க சார் முன்னாடிலாம் டேரக்டர்ஸ் வந்து எடிட்டிங் படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு. இப்போ வந்து அவங்க கொஞ்சம் இன்செக்யூரிட்டிஸ் இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ இப்போ ஒரு டேரக்டரே வந்துட்டு அடுத்த படம் போகிறப்போ ஷார்ட்ஸ் வந்து வேற மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஆனால் அது அந்த கேமராமேன் வந்துட்டு அதே மாதிரி கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்குது சார். இப்போ சந்தோஷ் சிவன் ஆகட்டும், துப்பாக்கி ஆகட்டும், அவங்க பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த கேமராமேனோட ஒர்க் பண்ணுறது வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை டேரக்டரோட? இல்லை, டைரக்டரா இல்லை கேமராமேனா? ஏன்னா கேமராமேன் நல்லா இருந்தால் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அண்ட் நம்மளும் எடிட்டிங்கில் வந்து வில் ஹேவ் டு சப்போர்ட் த கேமராமேன். ஏன்னா நிறைய வாட்டி என்னென்னா பியூட்டிஃபுல் ஷார்ட்ஸ் இருக்கும், பட் எவ்வளோ அது எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாமல் கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். ரெண்டு பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் அது நல்லா வரும். அண்ட் சில கேமராமேன் வந்து ஷார்ட்ஸ் எடுக்கும்போது நம்ம எக்ஸைட்டிங்காக எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஹெல்ப் த எடிட்டர். அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறோன்னா அந்த அவங்க எடுக்கிற பியூட்டிஃபுல் ஷார்ட்ஸு, அந்த மூவ்ஸு, அந்த சின்ன எனர்ஜியாக ஏதோ பண்ணது, அதை வந்து எப்படி ஸ்க்ரீன்குள்ளே கொண்டாடுறது. அவர் ஏதோ ஒரு பியூட்டிஃபுல் ஷார்ட் இருக்கும், அதை எடுத்து போய் 1 செகண்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்க, தேர் இஸ் நோ பாயிண்ட். You have to have that link to experience that shot or experience that wideness of the shot. So இது எல்லாமே ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக போயிட்டு இருக்கும். ஸோ எடிட்டருக்கு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் if the cameraman is very good, because we'll get better material to edit. நடிகருக்கும் எடிட்டருக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னவா? ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது நினைக்கிறேன் ரிலேஷன்ஷிப். ஒரு கேரக்டருக்கும் ஒரு எடிட்டருக்கும், அந்த கேரக்டருக்கும் எடிட்டருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பு இருக்கலாம்.
ஒரு நடிகருக்கும் ஒரு எடிட்டருக்கும் ஒரு ரிலேஷன் கேட்ட கேள்வி நடிகர்னு சொல்லிட்டோம். நடிகர்ன்றதுனால அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஏன்னா நீங்க டேபிள்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நிறைய ரஷ் பார்க்குறாங்க. அப்போ வந்து நான் வந்து ஒரு நடிகனை இருக்கு ஒரு சின்ன இது இருக்கு என்னன்னா இந்த டார்கெட் ஆடியன்ஸ்னு இருக்குல்ல சில படத்துக்கு அந்த இது இருக்கு. நீங்க கேட்குற கேள்விக்கு ஒரு சின்ன ஆன்சர் இருக்கு. என்னன்னா இப்போ ஒரு ரஜினிகாந்த் படமோ இல்லை ஒரு பெரிய ஹீரோ ஏதோ படம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சர்டன் இடத்துல சர்டன் எக்ஸாஜரேஷன் தேவைப்படுது. அந்த மூமெண்ட்டோட எக்ஸாஜரேஷன் அது எப்படி ஆயிடுச்சுன்னா ஓவர் தி இயர்ஸ் அது ஒரு டெவலப் ஆயிடுச்சு ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் சொல்ல வெரி டார்கெட்டட் ஆடியன்ஸ் கோசம் பண்ணுற சில விஷயங்கள் பண்ணுறாங்க. டைரக்டரே பண்ணுறாங்க, அது ஃபைட் மாஸ்டர் பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ அதில் நம்மளும் ஒரு பார்ட்டாக சிலது பண்ண வேண்டியிருக்கு. அதில் என்ன ஆகும்னா ஒரு சர்டன் மூமெண்ட்ஸை நார்மலாக தேவை இருக்கிறதோட கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு டெண்டன்சி இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு பர்டிகுலர் ஆக்ஷனை 3 வாட்டி போட்டு காமிப்பாங்க, இல்லை 4 வாட்டி போட்டு காமிப்பாங்க. நான் வந்து சினிமா ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் சார்ட் ஆஃப் திங் தட் ரிப்பீட். ஏன்னா இட்ஸ் யூ வாண்ட் அ கண்டினியூஸ் ஃப்ளோ. மேபி அட் ஒன் பாயிண்ட் ஒரு சின்ன ஸ்லோ பண்ணி திருப்பி கதையை ஸ்ட்ரெயிட்டாக பண்ணலாம். பட் யூ கான்ட் ஆக்சுவலி ரிப்பீட் ஆக்ஷன் பிகாஸ் இட் டசன்ட் மேக் இட் லுக் ரியல் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இது இருக்கும். பட் இருந்தாலும் அந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல ஒரு ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ணாருன்னா அந்த ஹீரோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டே தேவைப்படுது. ஒரு அதை பிடிக்கிற ஒரு ஆடியன்ஸை ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த இது we have to keep in mind while editing some films. அது டெஃபினட்டாக உண்டு. பட் அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் த இது வந்து 90% அதில் வந்து அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணால் என்ன லெவல் வரைக்கும் போனால் அது பிலீவபிளாக இருக்கணுன்றது ஞாபகம் வச்சு மனசில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் எடிட் பண்ணுறது. நீங்கள் பண்ண படத்தில் பார்த்தேன் சார். எதில் ஒருத்தர் வந்து டைலாக் சொல்லுவார், முக்கியமான டைலாக் ஹீரோ பார்த்து சொல்லுவார். அவர் முதல்ல ஒரு வார்த்தை சொல்லுவது காமிச்சிட்டு அவர் டைலாக் சொல்லி முடிக்கிற வரைக்கும் ஹீரோ ஒரு முகமாட்டம் தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்க அந்த கேரக்டர் என்னவோ அதை கண்டிப்பாக 4 இது பார்த்துட்டு பெட்டராக தான் நான் போட்டுருவேன்னு சொல்லி கடைசியாக முடிஞ்சு அவர் டைலாக் பேசி முடிச்சுன்னா அவர் ஒரு சும்மா ஒரு ஸ்னாப் காமிச்சிட்டு போயிடும். சரி, இது வந்து ஹீரோக்காக தான் வச்சிருக்காரு இந்த டைலாக்கே. எந்த படத்தில்? ரெக்கார்டில் வந்து ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் வந்து தக்காளி பற்றி பேசுவார். அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் முகம் காட்டும், அதுக்கப்புறம் முடிவு வரைக்கும் ஜீன்ஸ் அப்படி பேசிதான் ரியாக்ஷன் தான் காமிச்சு கடைசியாக முடியும் போது அவரை காமிச்சிட்டு போயிடும். ஸோ இது வந்து அந்த டைலாக் வந்து முக்கியமான டைலாக்காக அங்கே பேசுவார் அந்த கூட இருக்கிறவர். ஸோ இது அவர் பெரிய நடிகர்ன்றதுக்காக அப்படி இது பண்ணிட்டீங்க? இல்லை, அப்படி இல்லை. அந்த இடத்துல அந்த மாதிரி இருந்தால் பெட்டரு. ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து அவர் ஏதோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, அதை யூட்டிலைஸ் பண்ணணுன்றதுக்கோசம் தான் தவிர இன்னொருத்தரை இவர் இன்க்ரீஸ் பண்ணி அவர் அவாய்ட் பண்ண அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. அந்த உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு டைரக்டர் எடிட் பண்றதுக்கும் இன்னொருத்தங்க எடிட் பண்றதுக்கும் யார் எடிட் பண்றதுக்கும் டைரக்டர் எடிட் பண்றதுக்கும் இன்னொரு எடிட்டர் வச்சு எடிட் பண்றதுக்கும் வாட் ஆர் தி டிஃபரன்சஸ்? ஒரு சின்ன ஆப்ஜெக்டிவிட்டி மிஸ் ஆகலாம் அது, அன்லஸ் இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஹி கேன். பிகாஸ் என்னன்னா ஒரு டைரக்டர் வந்து ஒரு லாட் ஆஃப் எஃபர்ட் வச்சு ஒரு ஸ்டோரி எழுதி அதை டைரக்ட் பண்ணி ஒரு 10 பேர்கிட்ட வேலை வாங்கி ஒரு கிரியேஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஏதாவது அதில் நல்லா இல்லை, இது இல்லாமல் இருந்தால் கூட இது விட்டுடலாம், இதை தூக்கிடலாம், இந்த டெசிஷன் வரும்போது ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். என்னன்னா எஃபர்ட்டு இஸ் ஆன்சரபிள் டு த ஆக்டர், இஸ் ஆன்சரபிள் டு த ப்ரொடியூசர் ஃபார் வேஸ்டிங் மணி. இத்தனை கான்ஃப்ளிக்ட் இருக்கலாம்
ஒரு டைரக்டருக்கு, அன்லஸ் இஸ் a very experienced director and he is himself the producer or whatever. அப்போ he doesn't have to. So இதெல்லாம் play in his mind maybe. So he cannot be totally objective. இப்போ ஒரு எடிட்டர்ன்றவர் வந்து he has no connection to the ongoing shoot. ஒரு ஸ்கிரிப்டை படிச்சிருக்கலாம், இது மாதிரி வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஆடியன்ஸ் மாதிரி அவர் அதை பர்சீவ் பண்ணலாம். இது சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலையேன்னு சொல்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. பட் அவரே அந்த இது சொல்ல முடியுமான்னு தெரியாது டைரக்டர். ஸோ அதனால இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட் டு டூ போத் த ஜாப்ஸ் ஃபார் ஒன் சிங்கிள் பர்சன். சார், ஒரு டேரக்டருக்கும் எடிட்டருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ரைட்டர் எழுதும்போது அது ஒரு செர்டைன் பேஸில் எழுதிப்பாங்க. ஸோ அது ஷூட் ஆகி வரும்போது அதே பேஸில் கன்வெர்ட் ஆகும்னா லைக் அது வந்து ஒரு 60 சின்ன சின்ன சீன் சேர்ந்து தான் படத்துக்கு மொத்தமாக ஒரு பேஸ் கொடுக்குது. ஸோ அப்போ ஒரு சீன் வந்து எடுக்கும்போது அந்த பேஸ் லேக் ஆகும், மாறும் ஷூட்டில். ஸோ அப்படி மாறும்போது ஓவரால் ஃபிலிமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் வந்து நம்ம செட் பண்ணணும்னு சொல்லி டேரக்டரும் எடிட்டரும் உட்காந்து பேசணும். ஸோ பேசும்போது அந்த வேரியேஷன்ஸ் வரும். நான் இந்த பேஸில் போகணும்னு நினைப்பேன் சீன், பட் ஆனால் நீங்கள் வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. ஸோ இந்த ரெண்டு அந்த ரைட்டிங் டு ஸ்க்ரீன் கன்வர்ஷனில் அந்த பேஸ் வந்து எப்படி சார் ஈவனாக மெயின்டைன் பண்ணுங்க? அதுதான் ஒரு ட்ரிக்கி பார்ட். அது வந்து என்னன்னா இப்போ ஸ்கிரிப்டில் என்ன எழுதுனாங்களோ அதை வந்து டேக்கிங்லேயே ஓரளவுக்கு அந்த பேஸில் எடுக்க முடிஞ்சாதான். இப்போ எப்படின்னா 2 ஸ்பேஸ் இருக்கு. ஒன்று வந்து இன்பிட்வீன் ஸ்பேஸ் இருக்கு. இப்போ ஒரே ஒரு பர்டிகுலர் ஷார்ட்லேயே ஒரு ஆள் அங்கேருந்து வந்து இங்கே வந்து இந்த பாட்டில் எடுக்கிறாரு. அது வந்து 3 செகண்ட்ஸ்லேயும் எடுக்கலாம், 6 செகண்ட்ஸ்லேயும் எடுக்கலாம். ஸோ இந்த பேஸை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக பூஸ்டப் பண்ண முடியாது. ஸோ இந்த பேஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுறது வந்து அங்கே செட்டில் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வேணும்னா அது ஏதாவது நம்ம அதுக்கு ரிப்பேர் தான் பண்ணணும், ரிப்பேர் எடிட் பண்ணணும் தவிர. பட் இது முடிஞ்ச அப்புறம் சீன் எங்கே எண்ட் பண்ணால் பெட்டரு, எங்கே ஒரு ஹை பாயிண்ட் இருக்கும் சீனில் அங்கேயோட எண்ட் பண்ணிடலாம். நிறைய சீனில் எப்படி இருக்குன்னா வருவாங்க, பேசிட்டு எல்லாத்தையும் முடிச்ச அப்புறம் திருப்பி வெளியில் போகிறத காமிப்போம், போய் வண்டி ஏறி திருப்பி போவோம். நிறைய இடத்துல தேவை இருக்காது இந்த பேஸுன்னு சொல்லும் போது. சில இடத்துல என்னென்னா இந்த ஹை பாயிண்டில் இன்ஃபர்மேஷன் நம்மளை ரீச் பண்ணுற ஆடியன்ஸை அவங்க கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு விஷுவலுக்கு போயிடலாம். ஸோ இதெல்லாம் எடிட்டில் மேனேஜ் பண்ணலாம். பட் இந்த நடுவில் இருக்கிறதுல the way it unfolds or the time the actor takes to do something, that has to be carefully taken into account and shot by director actually. இல்லைன்னா it will become அதை வந்து ஸ்பீட் அப் பண்ண முடியாது நம்ம நார்மலாக. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இல்லை அது ஆர்டிஃபிஷியலாக தான் பண்ண வேண்டிய வரும். அப்போ அதனால தான் நிறைய இடத்துல நிறைய ஜம்ப் கட்ஸோ அங்கே இருப்பாங்க இங்கே இருப்பாங்க அந்த மாதிரி. சார் இப்போ அதை வந்து நம்ம பண்ணோம்னா பிளாக்கிங் ஸ்டேஜிங்கில் வந்து அந்த பேஸை மைண்ட் பண்ணி நம்ம பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங் பண்ணணும். ஸோ அப்போ நம்மளோட ரைட்டிங் பேஸ் பண்ணுறோம். ஒரு எடிட்டரோட உட்காந்து பிளாக்கிங் ஸ்டேஜிங் பண்ணும்போது அந்த பேஸ் இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக அதாவது ரைட்டிங்லேருந்து ஸ்க்ரீனுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக இருக்கும். பிகாஸ் ஒரு என்னென்னா இந்த ஜானர் ஆஃப் ஃபிலிம் என்னன்னு டிசைட் ஆகிடும் ஒரு ஸ்டோரி வந்தாவே. இதுக்கு என்ன மாதிரி எல்லாரும் ஹெல்ப் பண்ண முடியும்னு ஆப்வியஸாக ஒரு டிஸ்கஷன் இருக்கிறது ஐ திங்க் வெரி குட்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுருப்பார் மனசில் ஒரு டைரக்டர். நான் இந்த மாதிரி நினச்சிட்ருக்கேன், நான் இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த படத்தை இந்த டோனில். கேமராமேன் ஒன்று வச்சுருப்பார்ல, நான் இப்படி பண்ணேன். ஸோ என்ன மாதிரி இப்போ ஒரு த்ரில்லர் எடுக்கிறோம் இல்லை ஒரு கேண்டிடான ஃபிலிம் எடுக்கிறோம், ஒன்றுத்துக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் இருக்கு. ஸோ அந்த ஸ்டைலில் ஹவு எடிட்டிங் ஆல்சோ கேன் பி இதுன்னு எனக்கு அந்த மாதிரி 2-3 வாட்டி நடந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் இந்த இதில் படம் ஆயுத எழுத்துன்னு ஒரு படத்தில், அதில் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே அவர் கேட்டுக்கிட்டே குறைஞ்சிக்கிட்டே இருந்தோம். அவர் என்னென்னா 3 ஸ்டோரி 3 விதமாக காமிக்கணும்னு டிசைடு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேமராமேனுக்கும் ஏதோ ஒரு ஸ்டைல் வேணும்னா அவர் ரெட் ப்ளூ ஏதோ அந்த டோன்ஸ். ஸோ நான் வந்து எடிட்டும் வேறு ஸ்டைலில் இருந்தால் தானே ஸ்டார்க்காக டிஃப்ரெண்ட்டாக தெரியும், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு. ஸோ அது ஸ்லோவாக பண்ணலாம்னா எண்டில் இது டிசைடு. அப்போ என்ன பண்ணோன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டோரி, மாதவன் இருக்கிற ஸ்டோரி ஃபுல்லாகவே ஒரே பெர்ஸ்பெக்டிவில் தான் எடுத்தார் ஃபுல்
நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த இந்த ஆப்போசிட் சஜஷன் அண்ட் பேக்கே இருக்காது. அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்திருந்தா வந்திருக்கலாம். பட் 99.9% எல்லா இடத்துலையுமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கும். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா வைட்ல இருக்கும், க்ளோஸ்ல இருக்கும், டைட் க்ளோஸ்ல இருக்கும். ஸோ ஆல் த கட்ஸ் வந்து ஒரு சைட்லேருந்து தான் போகும். யூஸ்வலாக எல்லா ஃபிலிம் மேக்கிங்லேயும் ஆப்போசிட்டாக வரும். இந்த சஜஷன் அந்த சஜஷன் வரும். இந்த ஹோல் ஸ்டோரியில் இப்படி பண்ணது. இன்னொரு ஸ்டோரியில் வந்து எல்லாமே ஒரு மாதிரி வெரி டைட் கேமரா ஆங்கிள்ஸில் தான் பண்ணது சித்தார்த்தது. இன்னொன்று வந்து எலிகெண்ட்டாக லாங் ஷார்ட்ஸு அண்ட் சர்டன் பிளேசஸ் மாத்திரம் ஸ்பீடட் அப் த மோஷன் அந்த மாதிரி சூர்யா. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா டிஸ்டிங்டிவாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ன்ட்டு ஒரு எஃபர்ட் எடுத்து திங்க் பண்ணி ஷூட் பண்ணதை அப்படி பண்ண வச்சு அப்படி பண்ண. ஸோ டெஃபினட்டாக தெர் வில் பி அன் இம்பேக்ட். இப்போ என்னென்னா இது வந்து ஹவு இம்பேக்ட் it will be in ஒரு காமன் ஆடியன்ஸ் சொல்ல முடியாது. பட் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் யூ வாண்ட் டு டூ சம்திங் விச் வில் மேக் அன் இம்பேக்ட் அட்லீஸ்ட் ஃபார் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் சினிமா யார் புரியுதோ அவங்களுக்கு. ஃபைட் சீன்ஸை நீங்கள் எப்படி காட்டணும்னு நினைப்பீங்க சார்? ஸ்பீடாக போகணும்னு நினைப்பீங்க, இல்லை இப்போ காலாபட்டில் அந்த ஃபைட் நடக்குங்க வச்சுமா அந்த மாதிரி காட்டணும்னு நினைப்பீங்க? இல்லை என்னென்னா ஃபைட் சீன் நான் என்ன கேட்டால் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஒரு ஃபைட்டை காமிக்க முடியுன்றது தான் நம்ம ட்ரை பண்ணுவோம், நம்ம நினைப்போம். பட் அதுக்கு நிறைய மிச்ச கம்பல்ஷன்ஸ் இருக்குல்ல. சில வாட்டி லைக் ஹீரோ இருக்காரு, அவர் ஸோ ஒரு சின்ன மூமெண்ட்ஸ் அவர் பண்ணதுக்கு அவருக்கு கொஞ்சம் பில்டப் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ இதையும் பேலன்ஸ் பண்ணி எங்கேயும் நான் என்ன ட்ரை பண்ணேன்னா அந்த மாதிரி படம் பண்ணுங்கிறது ஓவர் த டாப் ரொம்ப என்னடா இது அப்படின்னு சொல்ல இல்லாத லெவலுக்கு வச்சு ஆஸ் பிலீவபிள் as பாசிபிள் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவேன் நான் பண்ணும்போது அந்த மாதிரி படங்க. அண்ட் ஆல்சோ ஃபைட்டை வந்து யூஸ்வலாக ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண விடாமல் ட்ரை பண்ணுவேன். தட் இஸ் அந்த ஒரு அப்போ ஃபைட்டு வந்தது முடிஞ்சிடுச்சு ஓகே, அந்த லெங்த் ஒன்று இருக்கும். அது மேபி 2 minutes இருக்கலாம், ஒரு ஃபைட்டுக்கு 3 minutes இருக்கலாம் ஆக்ஷன். அந்த ஜோனில் இருந்ததுன்னா டயர்ட் ஆகாது. சில வாட்டி அதை ஸ்ட்ரெச் பண்ணி அவர் நிறைய பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டோன்னா டோட்டல் பர்பஸே டிஃபீட் ஆகிடும். ஆக்சுவலாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், இன்னும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த இதுதான் பண்ண முடியும். சார் சாங் சீக்வென்ஸ் ஃபைட் சீக்வென்ஸ் சார் இப்போ ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்ல இருக்க எடிட்டிங் பேட்டர்ன்ஸ் இப்போ நம்ம ஃபிலிம் இப்போ நம்ம 2.0 ஃபிலிம் பண்ணோம் லைக் ஹாலிவுட் பேட்டர்ன்ல. பட் ஆனால் அந்த எடிட்டிங் ஸ்டைலும் நம்ம ஸ்டைலும் ஏன் சார் அந்த அவங்க ஸ்டைலில் இருக்க யூனிக்னஸ் இருக்கு, அது என்ன கைண்ட் ஆஃப் பேட்டர்ன்? நான் ஆக்சுவலாக இன்னும் 2.0 பார்க்கல, ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க கரெக்டாக தெரியல. பட் இப்படியும் நம்ம சென்சிபிலிட்டிஸும் அவங்க சென்சிபிலிட்டிஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து எடிட்டர் மாத்திரம் கிடையாது, ஐ திங்க் டோட்டலாக ஒரு யூனிட்டாக பார்த்தா நம்ம திங்கிங் ப்ராசஸ் அண்ட் நம்ம இப்போ ஃபாரின் ஃபிலிமில் வந்து ட்ரமாட்டிக் எலிமெண்ட் வந்து நம்ம மாதிரி இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட் வேவ் லெங்க்த்தில் இருக்கும். நம்ம வந்து அவங்க ஏதாவது இடத்துல ஹை பாயிண்ட் இருந்து ட்ராமா பண்ணால் கூட நம்மளோட லெவலோட ரொம்ப கம்மி இருக்கும். ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த காமிச்சோம்னா ஒரு வாட்டி காமிச்சு விட மாட்டோம், ஒரு 3-4 டைம்ஸ் காமிச்சு அதை ட்ரை பண்ணுவாங்க. என்னன்னா மோர் அண்ட் மோர் அதுக்கு இது கொடுக்கணும். இப்போ 2 பேர் பார்த்துக்கிட்டாங்கன்னா ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டா புரிஞ்சு போச்சு அவங்க 2 பேர் லவ்ல இருக்காங்களோ இல்லை கோவமா இருக்காங்க, 4 வாட்டி பார்ப்பாங்க. ஸோ அதுதான் மெயினாக டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து சட்டிலாக ஒரு இதில் முடிச்சிடுவோம், அதுலேயே புரிய வச்சுட்டு அதோட முடிச்சிடும். நம்ம எக்ஸாஜுரேஷனில் நிறைய இருக்கும் அண்ட் நிறைய வேர்பஸ் நிறைய டைலாக் சொல்கிறதுனால எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி டைலாக் கூட சொல்ல வேண்டி வரும் சில வாட்டி. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்னாலே த எடிட் பேட்டர்ன் மே நாட் பி த சேம், அதே சீக்வன்ஸ் எடுத்தால் கூட. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க கட் கொடுக்கணும்னா எது கட் கொடுக்கணும் முதல்ல யோசிக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து ஒருத்தர் பார்க்குறாங்கன்னா திருப்பி அதை நம்ம வந்து 4 தடவை காட்டணும். இப்போ ஒரு சினிமாட்டோகிராஃபர் டேரக்டர் வந்து இந்த ஸ்டோரி படி ஃபுல்லாக எனக்கு சிங்கிள் ஷாட்டு ஃபாலோ தான் எனக்கு வேணும் அப்படின்னா அப்போ அதை எடிட்டரோட உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை அது
அது ஹோல்ட் ஆச்சுன்னா டெஃபினட்டா அது நல்லது தானே, இன்னும் தப்பு. மேக்ஸிமம் இப்போ அவருக்கு அவர் கேட்ட மாதிரி தான் மேக்ஸிமம் இப்போ வந்து ஸ்டோரி வந்து எனக்கு மேக்ஸிமம் எனக்கு சிங்கிள் தான் ஃபாலோ தான் எனக்கு வேணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல எடிட்டரோட வேலை இல்லைன்ற இல்லை. பட் அது மாதிரி எடுக்க முடிஞ்சா டெஃபினட்டா கம்மி தான் வேலை. பட் அதை எடுக்க முடியணும். இப்போ இதுல நீங்க மலையாள படத்துல வந்தது ஒரு சிங்கிள் ஷார்ட் லைன் அங்கமல்லி டைரிஸ்ல வந்து புல் ஆஃப் ஒன் ஷார்ட் ஒரு 10 minutes 9 minutes. ஸோ அந்த மாதிரி see that is not everyday thing. யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணி அதுக்கு ஹியூஜ் எஃபர்ட் வேணும் அவங்களுக்கு அது பண்ணுறதுக்கு, அதை அச்சீவ் பண்ணுறது கூட பெரிய விஷயம். ஸோ பேர்ட்மேன் அந்த மாதிரி யூனோ அதில் ஆப்வியஸ்லி த ரோல் ஆஃப் த எடிட்டர் வில் பிகம் லெஸ். பட் சம்வேர் எவ்வளோ தூரம் என்ன இருக்கணும் என்ன அதெல்லாம். பட் சரி, இப்போ வந்து நம்மளே 4 தடவை திரும்பி காட்டணும்னு சொல்லுவோம் சார். அது வந்து எதனால சார் அப்படி நம்மளும் 2 டைம்ஸ்லேயே போனோம் சார். எதனால டேரக்டரோட இல்லை அது வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு புரியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். மேபி அது தப்பா கூட இருக்கலாம். சில அண்ட் யூ என்னன்னா ஆடியன்ஸ்க்கு ஸ்டில் ஆர் நாட் ரெடின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க. ஐ திங்க் ஸ்லோவாக அது பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்னா நிறைய படம் வந்துட்டு இருக்கு வேறு அந்த மாதிரி எக்ஸாஜரேஷன் அது இல்லாமல் சட்டிலாகவே சொல்லிட்டு கதையை சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ சாங் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குல்ல சார் இப்போ இந்தியன் மூவிஸில், இப்போ நீங்கள் அது வந்துட்டு எங்கேருந்து சார் ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்க? எப்படி கட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் மூவி சார் எப்படி அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கணும்? ஏன்னா அது டிபிக்கல் இந்தியன் திங் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுவுமே ரெஃபரன்ஸே எடுத்துக்கூடாது. இல்லை எதுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கணும்? அது என்ன இருக்கோ மெட்டீரியல் அதை வச்சு நம்ம எடிட் பண்ணணும். ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணோம்னா சார் அது கேட்கல சார். நான் எப்படி கேட்குறேன்னா இப்போ வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்துட்டு ஷார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த சாங்ஸ்ன்றது இந்தியனில் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், வேர்ல்டில் வந்து வேறு டிஃப்ரெண்ட். ஸோ அது வந்துட்டு அதுக்கு நம்ம எப்படி நம்மளுக்கு ஆக்சுவலாக என்னென்னா சாங்ஸ்ன்றது ஒரு அடிஷ்னல் என்ன சொல்கிறேன். ஆக்சுவலாக சாங்ஸுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். இதுக்கு ஆக்சுவலாக இங்கே சாங்ஸ் வந்தது. சாங்ஸ் ஆக்சுவலாக கதைக்கு தேவையில்லை, 90% ஆஃப் த டைம் தேவையில்லை. பட் சாங்ஸ் வந்துருக்கு உள்ள, இது 100 வருஷமாக வந்திருக்கு. ஸோ அப்போ என்னென்னா நம்ம படங்களோ சொல்கிற விஷயமோ யூஸ் டு பி வெரி ஹெவி. ஸோ இங்கே தமிழில் வந்து வி யூஸ் டு ஹேவ் தமிழ்லையோ தெலுங்குலையோ யூஸ் டு ஹேவ் அ காமெடி ட்ராக். ஏன்னா ரொம்ப சோகமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம், இல்லை டீப்பாக ஒன்று சொல்லிட்டு இருக்கோம்னா அது பிரேக் பண்ணி ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன். அண்ட் ஃபிலிம்ஸ் ஆல்சோ யூஸ் டு பி வெரி லாங், 3 hours இருந்தது. ஸோ அதுக்கு நடுவில் கண்டினியூஸாக ஒரே எமோஷனில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண முடியாதுன்றதுக்கோசம் இதெல்லாம் ஆட் பண்ணாங்க. அண்ட் பை கல்ச்சர்லி ஆல்சோ சம்வேர் சாங்ஸ் have been a part of our Indian culture. எல்லா இடத்துலையும் இப்போ பாட்டு, இதில் பாட்டு பாடுறது, பூஜைக்குன்னா பாட்டு பாடுறது. ஸோ அது அப்படியே உள்ளே வந்துட்டு அது ஒரு ரொமான்ஸை சொல்லணும்னா அது போய்ட்ரி எப்படி எடுத்துகிட்டு வரணும் இல்லைன்னு ஹிந்தி பாட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்லோவாக பாட்டு பிகம் அ பார்ட் ஆஃப் அ சிஸ்டம். ஒரு டைமுக்கு அப்புறம் இப்போ அந்த அதுலேருந்து வெளியில் வர முடியல நிறைய வரைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ படம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் தமிழ் சினிமாலேயே அதில் செடி பின்னாடி போய் டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரிலாம் இப்போ ஆல்மோஸ்ட் கான், வெரி லிட்டில். சாங் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ என்னாச்சுன்னா இத்தனை வருஷம் சாங்ஸ் வந்தப்புறம் சாங் இஸ் பிகம் அன் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் த ப்ரொமோஷன். ஒரு சாங்கை ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணோன்னா ஏதோ ஒரு மெட்டீரியல் வேணும். அந்த மெட்டீரியல் என்னென்னா சாங் தான். சாங்கை சக்ஸஸ் பண்ணி அதில் நிறைய ஏதாவது ப்ரொமோட் பண்ண முடிஞ்சால் விஷுவல்ஸ் அது காமிச்சு there is a certain audience which you can attract அப்படின்னு ஆயிடுச்சு over the years. ஸோ பட் இப்போ என்னென்னா ஸ்டோரி இப்போ கன்வெர்ட் ஆகிருக்கிறது என்னென்னா சாங் வந்து அதில் என்ன ஸ்டோரியை நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி மாண்டாஜ் லெவல். ஸோ எவ்ரி சாங்காக இருக்கணும்னா அண்ட் அதை என்ஜாய் பண்ணணும்னா இஃப் இட்ஸ் அ டான்ஸ் நம்பர்
அதுலேயும் இதே மெத்தட் தான். என்னென்னா அதில் யார் அதில் ஸ்டாரோ, யார் அதில் பிரின்சிபல் பிளேயரோ, யார் நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மேக்ஸிமமாக யூட்டிலைஸ் பண்ணணும். இப்போ ஒரு விஜயோ யாரோ ஒரு ஹீரோ இருக்காங்க, அவங்க வந்து ஒரு எவ்ரி படத்தில் ஒரு ஓப்பனிங் டான்ஸ் வைக்கிறாங்க. ஸோ எடிட் பண்ணும்போது எடிட்டரை நான் யோசிக்க வேண்டியது என்னென்னா, இது எதுக்கு இந்த பாட்டு வச்சுருக்கோம், இது எதுனா ஆடியன்ஸ்கோசம் வச்சுருக்கோம், அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கோசம். ஸோ அதில் விஜய் ஆடி அவர் பர்ஃபார்ம் பண்ணி அவர் பண்ணி அந்த மூமெண்ட்டு ஒழுங்காக பண்ண மூமெண்ட்டை நம்ம காமிச்சாதான், எவ்வளோ நேரத்துக்கு காமிச்சாலும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மூமெண்ட்டை 8 ஆங்கிளில் நான் கட் பண்ணி அவர் பண்ணாரா இல்லையான்னு தெரியாத மாதிரி பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. பட் என்னன்னா ஷார்ட்ஸ் இருக்கிறதுனால நிறைய அப்படி அந்த ஸ்பீடில் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணால் த ஹோல் பர்பஸ் இஸ் டிஃபீட்டட். என்னென்னா உங்களுக்கு வேண்டியது என்னன்னு, வை யூ கேம் டு திஸ், இந்த மாதிரி வாட் யூ வாண்ட் இஸ் அ பர்சன் ஹூ ஐடியலைஸ், யூ ஆர் ஐடியலைசிங். அவர் வந்து ஒரு டான்ஸ் பண்ணுறாரு, அவர் டான்ஸ் பண்ணும்போது அவர் எவ்வளோ அப்பா சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த 10 seconds whatever. ஸோ அந்த இதை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அது வில் பிளே அ மைண்ட் இன் இது. But if it's a story, then we'll take, if it's a story, a montage song, அதோட pattern will be இது. Sometimes என்ன வரும்னா some montage songs இந்த மாதிரி வரும். We had a problem in one film, again ஆயுத எழுத்து மாதிரி ஒரு படத்தில் இப்போ ஒரு ஃபுல் மாண்டாஜ் இருந்தது. என்னென்னா அவங்க லைஃப்பை காமிக்கணும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ பட் அது வந்து எடிட் பண்ணால் அது ஐ மீன் ஒரு 5-10 நிமிஷம் காமிக்கலாம். அவங்க வீட்டுக்கு வந்தால் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் இந்த இதில் இருக்கும்போது இந்த ப்ராப்ளம் ஆச்சுன்னு காமிக்கணும்னா அந்த ரிலேஷன்ஷிப் காமிக்கணும். ஸோ அப்போது வி யூஸ்ட் அ சாங் அண்ட் அந்த ஹோல் சீக்வன்சஸ் ஆஃப் அந்த 10-15 மினிட்ஸை அப்படியே அந்த 2 மினிட்ஸில் ஸ்குவீஸ் பண்ணி ஒன்லி ஹைலைட்ஸ் மாதிரி டோல் டோல்னு ஒரு பாட்டு இருந்தது. அந்த பாட்டில் ஒன்லி ஹைலைட்ஸ். ஸோ அந்த சீக்வன்ஸில் ஒரு 4 ஹைலைட் இருக்கும். வருவான், ஒரு கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு வருவோம், அங்கே போடுவான்னு வச்சுக்கலேன். பட் இன் டைமாக பார்த்தோம்னா இட் மே டேக் அபவுட் 20 seconds அந்த ஹோல் ப்ராசஸ் காமிக்கிறது. பட் இன் மியூசிக்கலாக வரும்போது அண்ட் அட் அ பேஸாக அந்த மியூசிக் இருக்கும்போது அந்த 4 secondsலேயே அந்த ஃபுல் விஷயத்தை காமிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி இந்த சாங் வி டூ. இப்போ கட்டுறது தமிழ்னு ஒரு படம், அதில் வந்து ஒரு சாங் இருந்தது. அது எடிட் பண்ணோடனே அவர் வந்து கஞ்சாலாம் அடிச்சுட்டு உட்காந்துருப்பார். அவர் சிவனை பற்றி ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பார். ஸோ அது சமயர் அது நார்மலாக எடிட் பண்ணும்போது அதில் ஒரு இது தெரியல, கிக் பவர் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்மால் எஃபெக்ட் மாதிரி பண்ணோம். அவரோட மைண்ட் ஸ்பேஸ்க்கு போனால் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ சம்வேர் ஒரு பிளர் மாதிரி, ஒரு ஸ்ட்ரோப் மாதிரி. ஸோ த்ரூ அவுட் எவ்ரி திங் வில் பி அன்ஸ்டெடி மாதிரி அந்த ஃப்ரேம், அந்த அவரோட மோகம். ஸோ அந்த சாங்கை அந்த மாதிரி எடிட் பண்ணோம் த்ரூ அவுட். ஸோ இட் டசன்ட் லுக் ரியல் பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ நாட் இன் அ ரியல் ஸ்டேட். ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டி ஒரு ஏதோ ஒன்று வி ட்ரை டு ஃபைண்ட் அ வே டு டெல் தட் ஸ்டோரி இன் தட் சாங் ஆர் டெல் தட் story in a particular way which will make you interested in it. Also it will be in tune with this கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ இப்போ சாங் இல்லாட்டி ஃபைட் ஆகட்டும், க்ளோஸ்அப் போகிறாங்க, சாங் வந்துட்டு காலில் ஸ்டெப் போட்டாங்கன்னா காலுக்கு போயிடுறாங்க, ஃபைட்டில் வந்துட்டு டக்குன்னு அந்த கை இதுக்கெலாம் போகிறாங்க, அந்த அடிக்கிறவனை அப்படி காட்டுறாங்களே சார். நீங்கள் சொன்னீங்க, ஏன்னா உங்கள் படத்தை நான் பார்த்துருக்கேன். நீங்கள் மோஸ்ட்லி இப்போ துப்பாக்கியில் அந்த எல்லா சாங்ஸுமே இருக்கட்டும், நான் மோஸ்ட்லி விஜய் மேலே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. பட் சிலர் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை. அது என்ன ஒப்பீனியன்றது வேணாம் சார். பட் உங்கள் பாயிண்டில் அது வந்து எப்படி பார்க்குறீங்க, எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த ஹீரோவே டோட்டலாக ஃபோக்கஸ் பண்ணுறது? ஹீரோவே ஃபோக்கஸ் பண்ணுறது ஹீரோ இல்லை, பட் பிரின்சிபல் கேரக்டர் ஒரு யார் ஹீரோவில் படம் எடுக்கும் போதே அந்த சாங் எடுக்கிறதே இதுக்கோசம்னா ஹீரோயின்கோசம் தான் எடுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் நல்லா பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் இருக்குது, அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி அதை நல்லா பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. ஸோ அந்த நல்லா பண்ணுறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் வச்சா பெட்டராக இருக்கும் அப்படி தான் பார்க்கணும். அது அப்படி தான் பார்க்க முடியும். ஸோ அவங்க வந்து ஒரு 10 செகண்ட் டான்ஸ் ஆனால் யூஆர் என்ஜாயிங்னா அந்த 10 செகண்டை கட் இன்டு 5 கட்ஸ் அண்ட் 5 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் காமிச்சதுனால தெர் இஸ் நோ ரியல் டேக் அவே. அதுதான் சார். என்னன்னா ஃப்ரண்ட் வந்து ஃப்ளாட்டாக இப்போ அந்த பாட்டி சாங் இருக்குல்ல சார், இதில் துப்பாக்கியில் வந்துட்டு அல்லை கலைக்க சாங் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஃப்ரண்ட் ஷாட் வந்து நீங்கள் காட்டிட்டு இருக்கிறீங்க.
இப்போ வந்துட்டு சில ஹிந்தி மூவிஸ்லாம் எப்படின்னா லெஃப்ட்ல இந்த சைட்ல இந்த சைட்ல அது வந்து ஒரு என்னன்னா இப்போ புதுசா ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாங்க ஃபர்ஸ்ட் டைம்னு வச்சுங்களேன், அவங்களால அவ்வளோ நல்லா டான்ஸ் ஆட முடியலன்னா இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ். ஸ்டார் மூவிஸ்லயுமே அப்படி பண்றாங்க சார். ஸோ அது வந்து அதுதான் சொல்றேன், அது வந்து என்ஜாய் பண்ண முடியலன்றது என் கான்செப்ட். ஸோ நான் இப்படி பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சில பேர் வந்து இதே சாங்ஸ் வேற பண்ணும்போது நிறைய, ஏன்னா அவ்வளோ ஆங்கிள்ஸ் இருக்கும், இந்த பக்கம் ஆங்கிள் எடுத்துருவோம் அந்த பக்கம், பட் அதில் வந்து ஒரு கிக் இல்லைன்னு தோணுது. ஃபிலிம் இப்போ எப்படின்னா நானும் ஃபிலிம் கோவராக தான் அதை பார்க்கும்போது ஐ டோன்ட் ஃபீல் இட் நெசசரின்னு தோணுது. அது ஜஸ்ட் அது வந்து நிறைய ஷார்ட்ஸ் இருக்கிறதுனால கட் பண்ண மாதிரி இருக்குது தவிர ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அவர் நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு, ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு. ஈவன் பெர்ஃபார்மன்ஸ் கூட அப்படிதான், ஒரு லெங்தி ஷார்ட் இருக்கும், ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க எந்த படத்தில் இருந்தாலும் யார் இருந்தாலும். அதை கட் பண்ணிட்டு சடனாக நடுவில் இன்னொரு ஆங்கிளில் போய் பாதி பேசி பாதி தேவையில்லை, சில வாட்டி தேவை இருக்காது சில வாட்டி. ஸோ வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் த அந்த கதையும் அந்த ஃபிலிமுக்கு, அதை தான் அந்த சிச்சுவேஷனுக்கு அதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். சார் எடிட்டிங் பேட்டர்ன் நீங்கள் எந்த மாதிரி எடிட்டிங் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? நோ பேட்டர்ன் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணால் இல்லை, அது மாதிரி ஒரு பேட்டர்னா இது பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷனாக இதில் என்டர் ஆக முடியாது. அதுதான் என் ஃபீலிங். அந்தந்த ஒரே சீனை 5 பேர் நான் பண்ண படத்தில் ஒரே மாதிரி சீன் 4-5 படத்தில் வந்திருக்கலாம், பட் எதுவுமே அதே மாதிரி எடுக்க மாட்டாங்க. இல்லை, ஒரு டைரக்டருக்கு வேறு வேறு கான்செப்ட் இருக்கும், வேறு வேறு மைண்ட் இருக்கும், வேறு மாதிரி எடுப்பாங்க. ஸோ அது வந்தப்போ அது எப்படி ஆகுது. ஸோ நான் அன்கான்ஷியஸாக ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கோசம் அவர் எவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணால் ஐ எம் என்ஜாயிங்காக அதை வைக்கலாம், இந்த மாதிரி இருக்கும் தவிர செட்டாக பேட்டர்ன்ட்டு ஒன்று ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஏன்னா பிகாஸ் தேர் கேனாட் பி அ பேட்டர்ன். அந்த பர்டிகுலர் ஃபுட்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஐ ஹேவ் டு அடாப்ட் அண்ட் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட்ன்றது தான் அப்போ எனக்கோட கான்சன்ட்ரேஷன். தவிர இதுக்கு முன்னாடி நான் இது பண்ணியிருக்கேன், இதே இங்கே பண்ணலாம், இது அந்த மாதிரி திங்க் பண்ணுறது இல்லை. பட் for a viewer maybe there is a pattern. I may be repeating myself by doing certain things, but conscious நான் எதுவுமே அப்படி ஒரு பேட்டர்னா இப்படி ஒரு ஸ்டைல் வேணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது இந்த இதுக்கு எப்படி இருக்குன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்னன்னா எடிட்டராக ரொம்ப திங்க் பண்ணுறதுன்னா எவ்வளோ எடிட்ஸ் கட்ஸ் காமிச்சு கொடுக்காம இருக்கிற அளவுக்கு எடிட் பண்ண முடிய ட்ரை பண்ணிட்டு. ஸோ ஏன்னா எடிட் பண்ணும்போது இங்கே கட்டு அப்படி பார்க்க மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி நீங்கள் படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். படம் பார்க்கும்போது இந்த எடிட்டை வந்து உங்கள்கிட்ட ஷுட் நாட் ஸ்டேர் ஆன் யுவர் ஃபேஸ். இங்கே கட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தோணக்கூடாது. ஒரு சீம்லெஸ்ஸாக போனால் இட்ஸ் பெட்டர் எடிட்டிங். சார் எடிட்டருடைய ஹெல்த் எந்த அளவுக்கு? ஏன்னா ரூம்லேயே இருப்பாங்க, கிஷோர் அண்ணா அந்த மாதிரி எடிட்டர் வந்து தான் ஹெல்த் வந்து எந்த அளவுக்கு யார் இருந்தாலும் எடிட்டர் மாத்திரம் இல்லை சொல்றேன், யார் இருந்தாலும் ஒரு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி செடென்டரி ஒரு நீங்க சொல்ற மாதிரி கொஸ்டின் இஸ் ரெலவென்ட். என்னன்னா அந்த உள்ளே இருக்கிறதுனால ஒரு செடென்டரி லைஃப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கும் ஆயிருக்கு. நான் பிகினிங் ஒரு 15-20 இயர்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது, படம் பண்ணி அது. ஸோ கிட்டத்தட்ட 18 to 20 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஒரு டைமில். பிட்வீன் 85 to 2000 வரைக்கும் ஒரு 15 years அப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு. ஹார்ட்லி 2-3 hours அந்த மாதிரி தூங்குறது எழுந்துக்கிறது. அதனால ஹெல்த் சில ஸ்லோவாக தெரியும், சின்ன ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல் ஆகணும். பட் என்னென்னா அந்த ஏஜ்லேயும் அந்த மூட்லேயும் அந்த ஒரு ட்ராவல்லையும் இதை பற்றி யோசிக்க முடியாது. எப்போ யோசிக்க ஆரம்பிப்போம்னா கொஞ்சம் ஏஜ் ஆனப்புறம் தான் யோசிக்க முடியும் அதை பற்றி ஜென்ரலாக. ஸோ பட் அட்வைஸாக கேட்டால் டைமுக்கு சாப்பிட்டு முடிஞ்ச வரைக்கும் தூங்கி அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஸ்மால் எக்ஸசைஸ் அது இது
பண்ணுறது ஐடியல் ஃபார் எனிபடி இல்லை. அது மாதிரி எடிட்டருக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். சார் கேமராமேன் நீங்கள் டேரக்டர் 3 பேரும் ஒரு காட்சியை போய் படம் பிடிச்சிங்க சார், நல்லா ரசித்து எடுத்துகிட்டு வந்தீங்க. எடிட் பண்ணும்போது இது உங்களுக்கு சரியாக வரல, அப்போ டேரக்டர் கேமராமேன் நீங்கள் சிந்திச்சு இல்லை இந்த சீனை நம்ம ரீடேக் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படி ஏதாவது படம் எடுத்துருக்கீங்களா, இல்லை அவர் சொன்னால் எடுத்ததை அப்படியே வச்சு எடிட் பண்ணி கொடுத்தீங்களா? இல்லை இது இப்படியும் நடந்திருக்கு அப்படியும் நடந்திருக்கு. என்னன்னா சில வாட்டி அந்த பாசிபிலிட்டி இப்போ என்னன்னா சில பேருக்கு அந்த பட்ஜெட்லாம் இருக்காது திருப்பி பண்ணுறதுக்கு, திருப்பி போய் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்காது. பட் சில பேருக்கு அந்த பாசிபிலிட்டி இருக்கும். என்னன்னா சொன்னோம்னா இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா திருப்பி பண்ணிடலாம் என்ன இருக்கு அப்படின்ட்டு. அது எடிட்டிங் சரியா வரலன்னா எடிட்டரை மாத்திர வேண்டியதுதான். கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கோசம் ரீஷூட் பண்ண முடியாதுல்ல. பர்ஃபார்மன்ஸ் சரியா பண்ணல இல்லைன்னா அந்த நினைச்ச மாதிரி சீனை எடுக்க முடியல, அவங்களால எடுக்க முடியலன்னு தான் ரீஷூட் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணாலும் எடிட்ல ஃபிக்ஸ் பண்ண முடியலன்றதுக்கோசம் ரீஷூட் பண்ண முடியாது. ஸோ எடிட் வந்து அதை எப்படி எடிட் பண்ணால் பெட்டராக வரும்ன்ட்டு அதை ட்ரை பண்ணி எடிட் பண்ணிக்க வேண்டியது தான் தவிர, பட் எடுத்த மெட்டீரியலே சரியில்லை, இந்த ஆள் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, இந்த லைட் சரியில்லை, ஏன்னா இந்த லைட்டில் நான் நினச்ச மாதிரி வரலன்னா அதை போய் ரீஷூட் பண்ணி திருப்பி மாற்றிக்கிறது நிறைய படத்துக்கு நடந்திருக்கு. நடுவில் அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகலைன்னா சரி திருப்பி பண்ணிடலாம் என்ன இருக்குது அதை எடுத்து வச்சுருங்க அது சொல்லி திருப்பி ஷூட் பண்ணுறோம். பட் அது எல்லா படத்துக்கும் நடக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பட்ஜெட்டோட சேர்ந்த விஷயம், ஒரு ஆக்டர்ஸோட சேர்ந்த விஷயம் அது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மாலர் ஃபிலிம்ஸுக்கு அதை எஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அது எடிட்டில் என்ன வேணுமோ முக்கியமானது வச்சுக்கிட்டு மிச்சத்தை எடுத்துகிட்டு அந்த மாதிரி பண்ணுறது. பட் எங்கே அந்த டைரக்டர் ஹஸ் காட் கண்ட்ரோல் அண்ட் சான்ஸ் இருக்கும் அங்கே போய் ரீஷூட் பண்ணி. 20 படத்தில் வந்து ஃபிலிம் பை சங்கர்னு போட்டோம்னா பாதி பேர் எல்லாம் எந்திரிச்சு வந்தாங்க, நானும் எந்திரிச்சு வந்துட்டேன் சார். அப்புறம் திரும்ப தான் பாட்டே வருது. ஒரு 2 நிமிஷம் முன்னாடி இந்த பாட்டை கொடுத்துருக்கலாமே, எப்படி பண்ணாங்கன்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அடுத்ததான் தெரியுது நீங்கள் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பாட்டு அது ஒரு அது இங்க ஒரு பேட்டர்னா இங்க இல்ல, இன்னும் அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஹிந்தி படம் எல்லா படமும் அப்படிதான் இருக்கு. எண்டு முடிஞ்ச உடனே எண்ட்ல தான் ஒரு பாட்டை போடுறாங்க. ஏன்னா படத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எண்ட்ல சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா பாட்டா போடுறாங்க எல்லா ஹிந்தி படத்துல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.